தமிழக அரசியல் பெருந்திருப்பம். மே 4 புதிய மாற்றம். தமிழக அரசியல் களம் தற்போது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வரும் மே 4 தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய நாளாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் மக்களின் முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்க உள்ளதாக தகவல்கள் கசிந்து வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது. குறிப்பாக ஏப்ரல் 23 நோக்கி அனைவரின் பார்வையும் திரும்பியுள்ளது. நடந்து முடிந்த தேர்தல் கணிப்புகளின்படி தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதியிலும் விஜய் தலைமையிலான விசில் சின்னம் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யும் என கூறப்படுகிறது. சுமார் 54% வாக்குகளை பெற்று ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை விஜய் முன்னெடுப்பார் என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர். மற்ற அனைத்து முன்னணி கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்த விசில் சத்தம் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் ஓங்கி ஒலிக்கப் போகிறதா என்பதுதான் இப்போது $1,000,000 கேள்வியாக உள்ளது. இந்த வெற்றியின் பின்னணியில் உள்ள மிக முக்கியமான காரணியாக பார்க்கப்படுவது விஜய் அவர்கள் கையில் எடுத்துள்ள சமத்துவ பார்வை. ஜாதி மற்றும் மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரையும் ஒரு பாலமாக இணைக்கும் சக்தியாக விஜய் உருவெடுத்துள்ளார். ஜாதிக்காகவோ மதத்திற்காகவோ பிரிக்கப்பட்டிருந்த வாக்குகளை இப்போது மக்கள் நலனுக்காகவும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் ஒன்றாக இணைக்கும் முயற்சியில் அவர் வெற்றி கண்டுள்ளதாக தெரிகிறது. பிரிவினைகளை தாண்டி அனைத்து தரப்பு மக்களின் வாக்குகளையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவது சாத்தியமா? ஏப்ரல் 23 இதற்கான முக்கிய அறிவிப்பு வெளியாகுமா? தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்களது செய்திகளுடன். ஜன்9 டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜன்9 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.